இல்ல சார், பாஸ்போர்ட்ல நாளை பின்ன பிரச்சனை ஆகும், உங்க பையன் வெளியூர் போனா இது வந்து ஹிந்துன்னு கொடுத்து பேரு சவுக்கத் அலியோ இல்ல வேற ஏதோ கொடுத்தா அந்த ஊர்ல உங்களுக்கு பிரச்சனை வரும். நீ என்னடா இந்துன்னு கொடுத்து நீங்க பேரை மாத்தி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சண்முக பாண்டியன் பேர் வைக்கல, சவுக்கத் அலி. சவுக்கத் அலி தானே பேர் வச்சிருந்தாங்க அவங்களுக்கு. அது என்ன ஆச்சுன்னா, அப்பாவுக்கு வந்து அப்ப இஸ்லாமிக் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், ராவுத்தர் அந்த மாதிரி. அப்பவும் வந்து அப்பா வந்து எப்பயும் சொல்றதுதான், ஜாதி மதம்லாம் கிடையாது. ஸோ என் பையனுக்கு எதுக்கு நான் தமிழ் ஒரு ஹிந்து பேரோ இப்படிதான் வைக்கணும், நான் சவுக்கத் அலினே வச்சுட்டு போறேன், இல்ல கிறிஸ்டின்ல ஏதோ ஒரு நேம் வச்சுட்டு போறேன் அப்படின்னு தான் சொன்னாரு. அப்புறம் என்ன ஆச்சு, அப்போ வந்து அந்த டைம்ல இருந்த எல்லா பெரிய ஆளுங்க, அந்த ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் அங்க பேர் வைக்கிற இடத்துக்கு வந்திருக்கும் போது, இல்ல சார் பாஸ்போர்ட்ல நாளை பின்ன பிரச்சனை ஆகும், உங்க பையன் வெளியூர் போனா இது வந்து ஹிந்துன்னு கொடுத்து பேரு சவுக்கத் அலியோ இல்ல வேற ஏதோ கொடுத்தா அந்த ஊர்ல உங்களுக்கு பிரச்சனை வரும். நீ என்னடா ஹிந்துன்னு கொடுத்து நீங்க பேரை மாத்தி வச்சிருக்கீங்க, அதனால வேணாம் சார் அப்படின்னு சொன்னனாலதான் அப்புறம் அவர் கன்வின்ஸே ஆகல. எங்க எந்த ஊர் பிரச்சனை வந்தா நான் ஊருக்கே போகாட்டியும் பரவாயில்ல, இங்கேயே இருக்கட்டும், இப்படிதான் இருக்கணும், என்ன தப்பு இருக்குது இல்ல அப்படின்னாரு. அப்புறம் எல்லாம் சொல்லி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கன்வின்ஸ் ஆகி சரி ஓகேன்னு சண்முக பாண்டியன் மாறிச்சு. ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு தெரிஞ்சவன உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்படி ஃபர்ஸ்ட் இப்படி பேர் வைக்கலாம்னு இருந்தா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியுமா எப்படி இருந்துச்சு அது? எனக்கு இப்பயுமே வந்து எனக்கு ஏதாவது இஸ்லாமிக் நேமோ இல்ல கிறிஸ்டின் நேமோ வச்சுன்னு நல்லா இருந்திருக்குமே எனக்கும் தோணும். அப்படியா? ஓகே. சரி, நம்ம தமிழ்நாட்டுல எல்லாரும் ஜென்ரலா வந்து மணி, சண்முகம், பாண்டியன் இந்த மாதிரி நிறைய பேர் தான் இருக்கு. இப்ப நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ் பாக்குறோம், ஃபாரின் லாங்குவேஜ் மூவிஸ் பாக்குறோம். இப்ப நம்ம சிம்பிள் நம்ம படத்துல பாக்குறோம், ஒரு கேரக்டர் பேர் வந்து ஒரு மாசா வருது, இந்த கேஜிஎஃப்லயே ராக்கின்றாங்க. சோ அது மாசா இருக்கு, நம்மளுக்கு இந்த பேர் வச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் இல்லையா? சோ நான் நிறைய இங்கிலீஷ் படம் பார்க்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி பேர் நல்லா இருக்கே, நம்ம ஊர்ல யாருக்குமே இந்த பேர் இல்லையே, ஏன் நம்ம வச்சுக்க கூடாதோ, அந்த மாதிரிலாம் தோணும். ஸோ உங்களோட ஏர்ல பற்றி சொல்லும்போது நீங்க படிக்கிறதோ இல்லை வந்து உள்ள திருப்பி விஸ்காம் ஜாயின் பண்றதோ, அதோட அப்பாவோட இன்புட்ஸ் வந்து எப்படி இருக்கும்? அதுல வந்து அவரோட எப்படி உங்களுக்கு இது பண்ணி? நான் ஸ்டார்டிங் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு தான் ஆசை. நான் வந்து ஒரு 10th படிக்கும் போது 10th போர்டு எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு 11th அந்த ஹாலிடேஸ்ல மான்செஸ்டர் யுனைடெட் இருக்கு இல்லையா, அந்த ஃபுட்பால் டீமுக்கு நான் போய் விளையாடினேன். அங்க செலெக்ஷன்ஸ்ல இருந்தோம். ஒரு 3 to 4 வீக்ஸ், அதான் ஒரு மாசம் வந்து நாங்க ட்ரைனிங்ல இருந்தேன் அவங்களுக்கு கீழேயே. அப்ப அலெக்ஸ் ஃபர்கசன் தான் மேனேஜர், அவர் எங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தார் அந்த கேம்புக்கே. நான் அவங்களுக்கு கீழே ட்ரெயின் ஆகிட்டு இருந்தோம். அப்போ வந்து வேர்ல்ட்ல இருந்து எல்லாருமே வருவாங்க, ஏஜ் கேட்டகரிஸ் வைஸ் பிரிப்பாங்க. அதுல எல்லா ஏஜ்லயும் டாப் 3 பிளேயர்ஸ் எடுப்பாங்க. அதுல நானும் செலக்ட் ஆகி போனேன். ஸோ அங்க அந்த டாப் 3 பிளேயர்ஸ் எல்லாம் ஒன்னா உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்க யார் இன்னைக்கு செலக்ட் ஆகுறீங்க, அதுல செலக்ட் ஆகுறவங்க யுனைடெட் ஸ்பான்சர் பண்ணி அவங்களுக்காக யூ ஹேவ் டு பிளே ஃபார் யுனைடெட். சரி, நானும் ஓகே, ஏதோ இந்தியால இருந்து கிளம்பி வந்து இதெல்லாம் நடக்குமான்னு கூட தெரியாது, ஆனால் ஏதோ ஓகே செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தேன். கரெக்டா 3 பசங்களை அவங்க சூஸ் பண்ணாங்க. 4 இயர்ஸ்ல ஒரு பையன், 5 இயர்ஸ்ல ஒரு பையன், 3 இயர்ஸ்ல ஒரு பையன், சின்ன பசங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா எல்லாம் எருமாடு மாதிரி இவ்வளவு வளர்ந்துருக்கானுங்க, அதை விட்டு 3 சின்ன பசங்க எடுக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. வெளியே வந்ததுக்கு அப்புறம் என் கசின் ஒருத்தவங்க லண்டன்ல இருக்காங்க, அவங்க தான் சொன்னாங்க, இல்ல நீ வந்து என்ன 15-16 ஆயிட்ட இப்பயே, நீ இப்ப எடுத்து உன்னை ட்ரெயின் பண்ணி உன்னை மோல்டு பண்ணி உன்னை அந்த பிளேயரை ஆக்குறதுக்கு இட் டேக் டைம், அவங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ இவன் 3 வயசு 4 வயசு தான், இவன் இப்போல இருந்து இவனை மோல்ட் பண்ணி அவன் 16-17 வரும்போது இல் பி பிளேயிங் ஃபார் த டீம். அதனாலதான் அது பண்ணாங்க அப்படின்னு. ஓகே சரின்ட்டு விட்டாச்சு.